الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدق رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவனுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. மேலான அவருடைய ரஹ்மத்தை கொண்டு எம் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடையச் செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாட்களில் சிறந்ததோர் ஜும்ஆவுடைய நாள் மீண்டும் எம்மை வந்து அடைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய தினத்தை நீங்கள் வாழ்க்கையில் அடைகிற போது என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் நாளை மஹ்ஷரில் உங்களுக்கு கை கொடுக்கும், என்னுடைய ஷஃபாஅத்தை பெற்றுத்தரும். யாருமே உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் பெருவழியில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லியவர்களுக்கும் என் மீது அதிகமாக சலாம் சொல்லியவர்களுக்கும் நாளை மறுமை நாளில் ஷஃபாஅத்தை செய்து சுவனத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். மாத்திரமல்ல,
யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்லுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, துனியா ஆஹிராவுடைய அந்தஸ்துக்கள் தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. நினையாத புறமெல்லாம் அவருடைய வாழ்வாதாரத்தை ரிசுக்கை அல்லாஹ் விஸ்தீரணப்படுத்துகின்றான், சமூக அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என இன்னொரு பல நன்மைகளை இந்த ஸலவாத் பொதிந்திருக்கிறது. எனவே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், வெள்ளிக்கிழமை நாள் எங்களிடத்திலே வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய சூரியன் மறைவோடு அந்த பாக்கியம் நிறைந்த நன்னாள் எங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் கிடைக்கின்ற நேரமெல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் என்று ஸலவாத்து சொல்லிக் கொள்வோம். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 30 வருடங்கள் 50 வருடங்களாக தொழுது கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த ஸலவாத்தை கூட முறையாக சொல்ல தெரியாதா என்ன? ஏன் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நினைவுபடுத்திக் கொள்வது சாலச் சிறந்தது என்பதற்காக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு பல எண்ணற்ற நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அதில் 2 நிஅமத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். என் சமூகத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களில் 2 நிஅமத்துக்கள் உண்டு. அதனுடைய மாண்புகள், மகத்துவங்கள், பெருமதிகள் தெரியாமல் அந்த 2 அருட்பாக்கியங்களையும் மக்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், கணக்கெடுக்கிறார்கள் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த 2 நிஅமத்துக்களில் ஒன்று அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம், நோயில்லாத வாழ்க்கை. இரண்டாவது அல் ஃபராக், ஓய்வு நேரம். இந்த 2ம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரும் நிஅமத், அருட்பாக்கியம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த 2 பாக்கியங்களும் எங்களிடத்திலே இருக்கின்ற போது அதனுடைய பெருமானம், பெருமதி எங்களுக்கு தெரிவதில்லை. எங்களை விட்டு கடந்து சென்றதற்கு பிறகு அதனுடைய பெருமானத்தை நாங்கள் அறிகின்றோம், அதை புரிந்ததற்கு பிறகு கை செய்தப்படுகின்றோம். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் இருக்கின்றன. 5 விடயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பொக்கிஷம் நிறைந்தவை. அவைகள் உங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் கிடைக்கின்ற நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி அதனுடைய உச்ச நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலே முயற்சி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனித வாழ்க்கையில் கிடைக்கின்ற 5 பாக்கியங்களில் ஒன்று சிஹ்ஹதக கப்ல சுக்மி, நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வந்ததற்கு பிறகு உங்கள் கடமைகளையே முறையாக செய்ய தெரியாமல் அல்லது செய்ய முடியாமல் தவிக்கின்ற போது எவ்வாறு சமூகத்துக்கு தேவையான கடமைகளை செய்ய போகிறீர்கள்? எனவே அந்த நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இன்று வீட்டுக்கு வீடு வாசற்படிகள் இருப்பதை போல நோயாளிகள் பல்கி பெருகி வாழுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்த குழந்தைகள் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் வரை ஏதோ ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டு 3 நேரம் உண்ணுகிறார்களோ இல்லையோ, மருந்துகள் மாத்திரைகளை விழுங்காமலும் உண்ணாமலும் பாவிக்காமல் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அனைவருமே ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம் இது. பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறீர்கள். வாய்விட்டு மனம் விட்டு 2 வார்த்தைகள் பேசுகிற போதுதான் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற கவலைகள் நோய் வார்த்தைகளாக பட்டியலிடப்படுகின்ற ஒரு காலம் இது. வீடும் வாடுமாக சுற்றுகின்ற காலம் இது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் வருவதற்கு முன்னால் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான, பாதுகாப்பதற்கான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். மன் தத்தஹர ஃபீ பைத்தி ثم மஷா இலா பைத்தி மின் புயூத்தில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
தொழுகையை நிறைவேற்றுவதற்காக யார் ஒருவர் வீட்டிலேயே உதுவெடுத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு நடந்து செல்லுகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன, ஒவ்வொரு எட்டுக்கும் தரஜாக்கள் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன என்று கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையொன்றை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு யார் செல்லுகின்றாரோ அவருக்கு சுன்னத்தான ஹஜ்ஜினுடைய சவாபம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்த போது சஹாபாக்கள் 2 வகையாக பிரிந்து கொண்டார்கள். இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட முதல் நாளிலிருந்து அருமை தோழர்களான சஹாபாக்கள் 2 வகையினராக பிரிந்து கொண்டார்கள். ஒரு வகையினர் தங்களுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வருகிற போது கால்களின் எட்டுக்களை சிறுது சிறிதாக வைத்து கால் எட்டுக்களை அதிகப்படுத்தினார்கள் ஒரு கூட்டத்தினர். இன்னும் பல சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருந்த தங்களுடைய வீடுகளை எல்லாம் பெயர்த்து கொண்டு மதீனாவின் எல்லைக்கே அவர்களுடைய வீடுகளை இடம்பெயர செய்தார்கள். காரணம் என்ன? எந்த அளவுக்கு தூரத்திலிருந்து மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு கால்களின் எட்டுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். கால்களின் எட்டுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிற போது நன்மைகள் அதிகரிக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஒரு வருத்தத்திற்காக வலிக்காக ஒரு வைத்திய ஆலோசனையை பெறுவதற்காக வைத்தியரிடத்தில் சென்று பாருங்கள். அவர் முதலாவது சொல்லுகின்ற வைத்திய ஆலோசனை நாளாந்த 45 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம் கொஞ்சம் வேகமாக நடவுங்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும் என்று சொல்லுகிறார்கள். இரத்த ஓட்டம் சீராகும் என்று சொல்லுகிறார்கள். கெட்ட கொழுப்புக்கள் கரையும் என்று சொல்லுகிறார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிதுக்கு நடந்து வாருங்கள். ஆன்மீக நன்மையை சொன்னார்கள். உடல் ரீதியான சுகாதார ரீதியான வைத்திய துறையினர்கள் இன்று அதனை உறுதிப்படுத்தி நடக்க எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எங்களுடைய காதிலும் எங்களுடைய செவியிலும் விழுந்ததோ இல்லையோ, வைத்தியர்கள் சொன்ன வார்த்தை மாத்திரம் ஆழமாக பதிந்தது. நடக்க ஆரம்பித்து விட்டோம். உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முதலாவது காண்பித்தவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டிலேயே உதுவெடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு நடந்து வாருங்கள், உங்களுடைய உள்ளத்தினுடைய இதய துடிப்பு வேகமாகும், மூளையினுடைய நரம்புகள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும், ஞாபக சக்தி அதிகமாகும், சிந்தனா சக்தி தூண்டப்படும், உங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற நாடி நரம்புகள் எல்லாம் இரத்த ஓட்டத்தினால் வேகமாகும், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். இரண்டாவது சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீச்சல் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்குமான உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்று சொன்னார்கள். நீச்சல், ஸ்விமிங் உடல் ஆரோக்கியத்திற்கு பிரதான காரணம். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. நேரத்தை கவனத்தில் கொண்டு மேலதிகமான தகவலுக்கு நான் சொல்லுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, முடியுமானதையும் ஆகுமானதையும் எங்களால் எது சாத்தியம் அதை மாத்திரம்தானே சிந்திக்க முடியும். எனவே இந்த 2 விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு தருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றிவிட்டால் காலை நேரத்திலே சில துஆக்களை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். எவ்வளவுதான் நாங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பேணுதலாக பக்குவமாக கவனமாக இருந்தாலும் அதையும் மீறி நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா இல்லையா? அந்த நோய்கள் வருவதிலிருந்து எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு பாதுகாப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்கள் நிச்சயமாக கை கொடுக்கும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். அந்த நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சில நேரங்களை காலம் எடுத்து கவனம் எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். முதலாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் உன்னுடைய மன்னிப்பை நான் கேட்கிறேன், என் பாவங்களை மன்னிப்பாயாக. இரண்டாவது, நோயில்லாத உடல் சுகத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன், நோயில்லாத வாழ்க்கையை தருவாயாக.
இது ஒரு நாள் கேட்டால் போதாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் கேட்பார்கள். ஃபஜ்ரில் மாத்திரம் கேட்டால் போதாதா? மக்ரிபுடைய நேரத்தில் உட்கார்ந்திருந்த துஆவை ஓதுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா. யாரும் மனனமிட்டு ஓதுவதற்கு இலகுவான 2 வார்த்தைகள் அடங்கிய துஆ இது. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன். உடலில் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கேட்கிறேன், நோய் இல்லாத வாழ்க்கையை கேட்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைகளில் ஒருவராக வாழ்ந்தவர்கள். நபிகளார் அவர்கள் ரொம்ப இரக்கமுள்ளவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையோடு. ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்கப் போகிறேன், எனக்கு ஒரு துஆவை சொல்லி தாருங்கள். நானாக விரும்பி கேட்பதை விட நீங்கள் சொல்லித் தருகின்ற துஆ அர்த்தமுள்ளதாக இருக்குமே, அது சாமானியமான ஒன்றாக இருக்காதே, கருத்தாளமிக்க துஆ. எனக்கு ஒரு துஆவை சொல்லி தாருங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கப் போகிறேன். சலில்லாஹ் அல் ஆஃபியா. என்னுடைய சிறிய தந்தையே, அல்லாஹ்விடத்திலே நோயில்லாத வாழ்க்கையை கேளுங்கள் என்று தன்னுடைய சிறிய தந்தையை பார்த்து சொன்னார்கள். சிறிது காலம் கழித்து மீண்டும் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்ய போகிறேன், எனக்கு ஒரு துஆவை சொல்லி தாருங்கள். 2வது தடவையும் சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, நோயில்லாத வாழ்க்கையை கேளுங்கள். இன்னும் சிறிது காலம் கழித்து கேட்ட போதும் 3வது தடவையும் தன்னுடைய சிறிய தந்தையை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அருமையான சிறிய தந்தையே, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்ததாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த துஆவும் இந்த ஹதீஸும் இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. தொழுவதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். வருடத்தில் ஒரு மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். கடமையான ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் சில கடமைகள் உண்டு, சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். குடும்பத்தில் ஒரு ஜனாசா என்றால் அந்த ஜனாசாவினுடைய கடமைகளிலே முழுமையாக பங்கு பெற்றுவதற்கு, செல்லுவதற்கும் வருவதற்கும், அந்த கடமைகளை செய்வதற்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பது எங்களுடைய உடல் ஆரோக்கியம். செல்லுவதற்கும் சென்று வருவதற்கும் கடமைகளை செய்வதற்கும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் இருந்த இடத்திலேயே புலம்பிக் கொண்டிருப்பது தானே மாத்திரமாக எஞ்சியிருக்க போகிறது. சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. எங்களுடைய சமயம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதும் எங்களுக்கு முழு மூச்சாக ஒத்தாசை வழங்குவதும் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய கடமைகளை சமூகத்துக்கு செய்வது 2வது இருக்கட்டும், தன் கடமைகளை தானாக சுயமாக செய்வதற்கு கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது எங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான். மலசலக்கூடம் செல்லுவதாக இருக்கலாம், எங்களுடைய அடிப்படை தேவைகளான உண்ணல் பருகலாக இருக்கலாம், ஆடைகளை மாற்றிக்கொள்வதாக இருக்கலாம், குளிப்பதாக இருக்கலாம், எந்த தேவைகளாக இருந்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பது எங்களுடைய உடல் ஆரோக்கியம். இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். உடலுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள். நோய் வந்ததற்கு பிறகு நோயில்லாத அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவதில் எந்த விதமான அர்த்தம் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டிய ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா. உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேட வேண்டிய ஒரு முக்கியமான துஆ. இதை நாம் ஏன் ஓத வேண்டும்? எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், பாதுகாப்பு கேட்டார்கள், அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தான். அதற்காக நாமும் ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது ஒரு துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உறுப்புக்களை மாத்திரம்
குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி. யா அல்லாஹ், என்னுடைய கண்ணுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக. கண் பார்வை உலகத்தை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பார்வை அல்லாஹுடைய அருட்கொடைகள், அல்லாஹுடைய படைப்புகள் இந்த உலகமெல்லாம் பறந்து காணப்படுகிறது. மலைகளை பார்க்கிறோம், காடுகளை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், மீன்களை பார்க்கிறோம். எத்தனை பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள் இந்த கண் பார்வையின் மூலமாக இந்த துனியாவை, உலகத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கஅபாவை பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹுடைய புனிதமான குர்ஆன் ஷரீஃபை பார்க்கக்கூடிய பாக்கியம், எம்மை பெற்று இந்த நிலைமைக்கு ஆளாக்கி எம்முடைய தாய் தகப்பனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் எமக்கு தந்த குழந்தை செல்வங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம், எமக்காகவே அர்ப்பணித்து நம் கடமைகளை சிறையாக நிறைவேற்றி தருகின்ற நம்முடைய மனைவியை பார்க்கக்கூடிய பாக்கியம் என எண்ணிக்கொண்டே சென்றால் நாம் தோற்று போய் விடுவோம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நினைத்து பார்த்தார். எப்போது கண் பார்வை இல்லாமலாகி விடுகிறது அப்போது சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்றதற்கு பிறகு நாம் யாருமே அதிலே சிந்தித்து பார்த்து கவலைப்படவே முடிய. கண் பார்வை, கண் ஆரோக்கியம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என் பார்வையில் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். அதற்காக எத்தனை வைத்தியசாலைகள், கண் பரிசோதனைக்காக எவ்வளவு செலவுகள், எத்தனை பல வைத்திய நிபுணர்கள் கண்ணுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பல லட்சங்கள், ஆயிரங்கள் அதற்காக செலவழிக்கப்படுகிறது. நான் சொல்லியா நீங்கள் தெரிய வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் கண்ணிலே யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவாயாக, நல்ல தெளிவான கூர்மையான பார்வையை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இரண்டாவது கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, யா அல்லாஹ் என்னுடைய செவி புலன்களிலே நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக. இதற்காகவே கண்ணுக்காகவும் செவிக்காகவும் எத்தனை பல வைத்தியசாலைகள் இன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கலாமை கேட்பது எங்களுடைய காது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்பது எங்களுடைய செவி புலன். எங்களுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்பது எங்களுடைய செவி புலன். அல்லாஹுடைய குர்ஆனாக இருக்கலாம், ஜிக்ர்களாக இருக்கலாம், ஔராதுகளாக இருக்கலாம், நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பது எங்களுடைய செவி புலன். காது கேட்காத அந்த மனிதர்கள் படுகின்ற அவஸ்தைகள், கஷ்டங்கள் ஓரளவுக்காவது நாம் புரிந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கிடைத்திருக்கிற நிஅமத் எங்களை விட்டு கடந்து சென்று விடாமல் இருப்பதற்காக இந்த துஆவை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ரிலும் ஒவ்வொரு நாள் மக்ரிபிலும் தன்னுடைய கண்ணுக்கு, தன்னுடைய காதுக்கு துஆ கேட்டதற்கு பிறகு இறுதியாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் என்னுடைய முழு உடலிலும் ஆரோக்கியத்தை தருவாயாக. யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அது நாம் அவருக்காக செய்கின்ற கடமை. ஒரு நாள் இந்த நிலைமைக்கு நாம் யாராவது ஆளாகிவிட்டால் நாம் எப்படி மற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தி துஆ செய்தோமோ அதே போல நல்ல பல மக்களை, சாலிஹான மக்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருவான். அல்லாஹும்ம இஷ்ஃபி மர்தானா வ மர்தல் முஸ்லிமீன். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அயல் வீட்டில் இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்களை நலம் விசாரிப்பது இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னா. சுன்னா என்பதை விடவும் அது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை. ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்ஸ். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் 5 உண்டு. அதில் ஒன்று இயாதத்துல் மரீத். ஒருவர் நோயாளியாகிவிட்டால் அவரை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். நலம் விசாரித்து விட்டு அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிற மனிதருடைய நோய் குணமடைந்து இயல்பு நிலைமைக்கு திரும்புவதற்காக, அவர் வளமைக்கு திரும்பி சுறுசுறுப்பாக தன்னுடைய அனைத்து காரியங்களையும் வேலைகளிலேயும் ஈடுபடுவதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ்
இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்றால் அவர் சீக்கிரமாக குணமடைவதற்காக அவருடைய நெற்றியில் கை வைத்து 7 தடவைகள் ஓதுவார்கள் என்று கூறியதாக புகாரி முஸ்லிமில் இந்த துஆ இடம்பெற்றிருக்கிறது. எங்களுடைய தாய் நோய்வாய்ப்படலாம், எங்களுடைய தகப்பன் நோய்வாய்ப்படலாம், எங்களுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்படலாம், சகோதர சகோதரிகள் என உற்றார் உறவினர்கள், நெருங்கியவர்கள், நண்பர்கள், ஒன்றாக தொழில் செய்யக்கூடிய சக ஊழியர்கள், நண்பர்கள், யாராக இருந்தாலும் அவர்களை நலம் விசாரித்து விட்டு இந்த துஆவை அவர்களுக்காக ஓதுகின்ற போது அவர்கள் குணமடைவார்கள். அந்த நோயிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருப்பது வாழ்வதற்காக. அண்மை காலமாக டெங்கு நோயினால் பலவாறான மக்கள் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அண்மை காலமாக எங்களை அச்சுறுத்துகின்ற சிவப்பு அறிக்கையாகும். அது ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. கொழும்பு போன்ற மேல் மாகாணத்தின் கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு போன்ற இந்த பகுதிகளில் அதிகமானவர்கள் இதற்கு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படிக்கின்ற மாணவர்கள், இளம் சிறார்கள் இந்த நோயினால் அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய சுற்றுச்சூழல்களை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டு கழிவுப் பொருட்களை அடுத்த வீடுகளுக்கு செல்லுவதற்கோ அல்லது மற்றவர்களுக்கு பாதிப்படைகின்ற விதத்திலோ நாங்கள் எந்த விதத்திலும் நடந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் பல்லின மக்களோடு கலந்து வாழுகின்ற ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்று மதத்தினருக்கு முன்னால் நாங்கள் யாரும் நடிக்கக்கூடியவர்கள் அல்ல. இயல்பான உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றி நல்லெண்ணங்களை நாம் உருவாக்கலாம். அயல் வீட்டிலே வாழுகின்றவர்கள் எங்களுடைய மாற்று மத சகோதரர்களாக இருந்தால் இப்படியான நோயாளிகள், கஷ்டப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். முடியுமாக இருந்தால் முடியுமான பொருளாதார உதவியை செய்ய வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களில் எங்களை பற்றி நல்லெண்ணங்களை நாங்கள் உருவாக்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த நிலையிலும், எந்த இடத்திலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றவர்களாக நம்முடைய சமூகத்தினர் யாரும் ஆகிவிடக்கூடாது. சிரமதானங்களை உருவாக்கலாம். மாணவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் மத்தியில் இது பற்றிய விழிப்புணர்வுகளை உண்டாக்கலாம். இப்படியான சமூக சிந்தனையோடு விழிப்புணர்வோடு வாழ்வோம். எம்மையும் நம்முடைய சமூகத்தை இவ்வாறான தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்போம். இந்த தேசத்தை கட்டியெழுப்புவதில் நாமும் பங்காளிகள் என்பதை உறுதிப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய மக்பராக்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து நீண்ட காலம் வாழ்ந்து உன்னை அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடற் சுகத்தையும் ஈமானையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.